அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் 11 சித்தர்களில் ஒருவரான குதம்பை சித்தர் அவர்களோட வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் ஆடி மாதம் விசாகம் நட்சத்திரத்தன்று பிறந்தவர். இவர் வாழ்ந்த காலம் 14-15ஆம் நூற்றாண்டு என்று கூறப்படுகின்றது. சுமார் 1800 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. இந்த குதம்பையர் பசுக்களை மேய்க்கும் தொழில் செய்து வந்த தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர். சித்தர்களில் இவர் கொஞ்சம் வித்தியாசமான சித்தர்னே சொல்லலாம். அதாவது பெண் ரூபம் கொண்ட சித்து அப்படின்னு போகர் இவரை பற்றி குறிப்பிடுறாரு. மாயவரத்தில் வாழ்ந்து அங்கேயே சித்தி அடைஞ்சவர் இவர். இவர் ஒரு பெண் சித்தர்னு சொல்கிறாங்க. சில காலம் பெண் உடலில் வாழ்ந்தார் அப்படின்னும் சொல்கிறாங்க. குதம்பைங்கிறது பெண்கள் காதில் அணியக்கூடிய ஒரு வகை தொங்கட்டான் போன்ற பழைய அணிகலன் ஆகும். இவருடைய தாய்க்கு இந்த குழந்தை மீது மிகுந்த பாசம். ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தை போல அவ்வளவு அழகாக இருந்தாராம் இந்த குதம்பை சித்தர். அந்த அழகை மிகப்படுத்துறதுக்கு குழந்தையோட காதில் ஒரு தொங்கட்டான் அணிவிச்சாலாம் அந்த புண்ணியவதி. அது ஆடக்கூடிய அழகை பார்த்து குழந்தையிடம் மனதை பருகெடுப்பாளாம். அந்த அணிகளின் பெயராலேயே குதம்பைன்னு மகனை கூப்பிட ஆரம்பிக்கிறார். குதம்பாய் குதம்பாயின்னு செல்லமாக அந்த அம்மா கூப்பிட்டதை பின்னால் அவரோட பேராகவே நிலச்சி போயிடுது. குதம்பையோட 16வது வயதில் அவர் ஒரு சித்தரை சந்திக்கிறாரு. அப்போ அந்த சித்தர் சொல்கிறாரு, நீ சாதாரண மனிதன் இல்லை, நீ சாதிக்க பிறந்தவன். உனக்கு உன்னுடைய தாய் திருமணம் செய்து வைக்க பார்த்து கொண்டிருக்கின்றாள். ஆனால் உனக்கு திருமணம் நடக்காது. காரணம் என்னென்னா, நீ போன பிறவியில் ஒரு காட்டில் இறைவனை தரிசனத்துக்காக தவம் செஞ்சிட்டு இருந்த. ஆனால் உன்னோட விதியால் உனக்கு ஆயுள் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் முடிஞ்சு போயிடுது. நீ எந்த காட்டில் தங்கியிருந்தியோ அங்கே ஒரு நாள் பெரும் புயல் அடிக்குது. ஒரு மரத்தினோட அடியில் தவநிலையில் இருந்தபடியே நீ உயிர் விட்டு விட்டாய். விட்ட தவத்தை தொடரணும் அப்படின்றதுக்காக தான் நீ இந்த பிறவியை எடுத்திருக்க என்று சொல்லி தவத்தோட மேன்மை யோக சாதனைகள் பற்றிலாம் குதம்பையாருக்கு எடுத்து சொல்கிறார். குதம்பையார் மிகுந்த பணிவோடு அதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாரு. தன்னை ஆசீர்வதித்து இந்த பிறவியிலையும் என்னோடய தவம் தொடரத்துக்கு ஆசி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தர்கிட்ட வேண்டிக்கிறாரு. சித்தரை வணங்கி விடை பெற்று அவர் வீட்டுக்கு போகிறாரு. அப்போ அவங்க அம்மா இவருக்காக பல பெண்களை பார்த்து வச்சுருக்காங்க. அந்த பெண்களை பற்றி விரிவாக இவர்கிட்ட சொல்கிறார். அதுக்கு தான் இந்த குதம்பை சித்தர், அம்மா உடலை கட்டுப்படுத்தி வைக்க வெங்காயம், அதாவது பால் காயம் இருக்குது, மிளகு இருக்குது, சுக்கு இருக்குது. இது எல்லாத்தையும் கலந்து மருந்தாக்கி நம்ம எடுத்துக்கிட்டோனாலே ஒரு பெண்ணின் காயம், அதாவது உடல் நமக்கு எதுக்கு தேவைப்பட போகுது, பெண் இன்பத்தால் சித்திக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இந்த குதம்பை சித்தர். இதை கேட்டதும் அவரோட அம்மாவுக்கு அதிர்ச்சி ஏற்படுது. என்னடா பெரிய சித்தன் மாதிரி பேசுகிற, இல்லறந்தான் துறவரத்தை விட மேலானது. உன்னை பெற்றப்போ நான் எப்படி மகிழ்ச்சி அடைஞ்சனோ அந்த மாதிரி நீ பெறக்கூடிய குழந்தைகளை பார்த்தும் நான் மகிழணும். ஒரு தாயோட நியாயமான ஆசை இது, அதை நீ நிறைவேற்றி வை அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்க அம்மாவோட கண்ணீர் இந்த குதம்பையாரை கொஞ்சம் கூட வருத்தப்பட செய்யலை. அவரோட எண்ணம் எல்லாம் முன்னே பிறவியில் நம்ம விட்டு போன தவத்தை தொடர்ந்து செய்யணும் அப்படின்றதுலேயே இருந்தது. நள்ளிரவில் அம்மாவும் அப்பாவும் அயர்ந்து தூங்கிட்டு இருக்கும்பொழுது யாருக்கும் தெரியாமல் இவர் வீட்டை விட்டு வெளியேறிடுறாரு. நிலவொளியில் பால் மழை போல் பொழிஞ்சிட்டு இருக்குது. மனமெல்லாம் சிவசிந்தனை மட்டுமே நிறைஞ்சிருக்குது. அடர்ந்த காட்டுக்குள்ளே புகுந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு இடத்துல களைப்போட கொஞ்ச நேரம் நின்று பார்க்குறாரு. அவர் முன் பிறவியில் அவர் மீது சாய்ந்த மரத்தின் வேர் அங்கே இருந்தது. அதை அறியாத குதம்பை சித்தர் பக்கத்தில் இருந்த பேயத்தி மரத்தை நோட்டமுடுறாரு. அங்கே ஒரு பெரிய பொந்து இருக்குது. அந்த பேயத்தி மரத்தில் ஒரு பெரிய பொந்து இருக்குது. ஒருவேளை தன்னோட அம்மா தன்னை தேடி காட்டுக்கு வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு அவருக்கு ஒரு அச்சம் இருக்குது. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பொந்துக்குள்ளே போய் உட்காந்துக்கிறார். இறைவா என்னை ஆட்கொள் என்று நமச்சிவாய மந்திரத்தை ஜபித்தபடியே பல ஆண்டுகள் தவத்தில் இருந்தார். ஒரு நாள் ஒரு பௌர்ணமி இரவில் அசரீரி ஒன்று ஒலிக்குது. அதாவது, குதம்பாய், உன்னை நான் வைகுண்டத்துக்கு கூப்பிட்றதா இல்லை, பூலோகத்தில் உன்னால் நிறைய நன்மைகள் நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லுது. இப்போ நீ தவம் செய்யக்கூடிய இந்த விந்திய மலை பகுதிகளில் யானைகள் ஏராளமாக இருக்குது. யானைகளுக்கு மந்திரங்களை ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு. நான் உனக்கு வருண மந்திரத்தை உபதேசிக்கிறேன். இங்கே இருக்கிற யானைகளோட காதில் அந்த மந்திரத்தை நீ உச்சாடனம் செய் அப்படின்னு அந்த அசரீரி சொல்லுது. அந்த யானைகளோட பிளிரல் ஓசையில் அந்த மந்திரங்கள் எதிரொலிக்கும். அப்போ பூமியில் அமுத தாரைகள், அதாவது மழை பொய்யும். அதனால் மழையால் உலகம் செழிக்கும் அப்படின்னு அந்த அசரீரி சொல்லுது. அந்த குதம்பை சித்தரும் வருட மந்திரத்தை கற்றுக்கிறார்.
இன்றைக்கும் இந்த வாசியோகம் பயின்றவர்கள் குதம்பை சித்தரை மானசீக குருவாக ஏற்றுக்கிட்டு மழை வரம் வேண்டுனாக்க தப்பாது மழை பெய்யும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. இந்த அரிய வரத்தை நமக்கு அளித்த இந்த குதம்பை சித்தரோட ஜீவசமாதி இவர் மயூரநாதர் கோயிலில் தான் மயிலாடுதுறையில் சித்தி அடைந்தார். மயிலாடுதுறை மயூரநாதர் கோயிலில் சிவன் சன்னதி சுற்றுப்பிரகாரத்தில் தட்சாமூர்த்தி சன்னதி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் இந்த குதம்பை சித்தரோட ஜீவசமாதி இருக்குது. இந்த தனி சன்னதியில் மழை வேண்டி இவருக்கு விசேஷ பூஜை செய்யால் பெய்யென பெய்யுமா மழை. மேலும் குதம்பை சித்தர் சித்த மருத்துவத்திலும் சிறந்து விளங்கினார். மனம் மற்றும் உடல் நோய்களுக்கு சிகிச்சை அளித்தார். அவரது மருத்துவம் 3 நகைச்சுவைகள், அதாவது வாதம், பித்தம், கபம் இதை சமநிலைப்படுத்துவதை வலியுறுத்தி சொன்னார். தியான நுட்பங்களை தொகுத்து நூல்களாக்கினார். மயிலாடுதுறை மயூரநாதர் கோயிலில் ஜீவசமாதி கொண்டு அருளும் இந்த குதம்பை சித்தருக்கு ஆண்டுதோறும் ஆடி மாதம் விசாக நட்சத்திரத்தன்று சிறப்பு வழிபாடு நடத்தப்படுகின்றது. அபிஷேகம், சந்தனக்காப்பு, அலங்காரம் போன்றவை அன்றைய நாளில் செய்யப்படும். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்வார்கள். கடவுளை யாரும் நேரடியாக பார்க்க முடியாது. ஆனால் கடவுளை அடைய ஒரு கருவியாக இருப்பவர்கள்தான் இந்த சித்தர்கள். பலரும் தன்னுடைய பாவ வினையால் எவ்வளவு முயற்சித்தும் தெய்வ அருளை பெற முடியாமல் இருப்பார்கள். அவர்கள் தாங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்று சித்தர்களை தரிசித்து வணங்கினால் பிரச்சனை தீர வழி பிறக்கும். எனவே நாமும் சித்தர்களை வணங்கி சிறப்பான வாழ்வை பெறுவோமாக. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.